Praise the Lord. தெய்வ சமூகமே நமக்கு பெற அர்ப்பணிப்போமா? இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன் பாரு உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். தெய்வ சமூகம் நம்முடைய பதிலாக இன்றைக்கு கர்த்தர் கட்டாயம் நமக்கு பதில் கொடுப்பார். அவரை நம்பி சேருங்கள். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே ஏற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே ஏற்றி என்னை தாங்கிடுவார். இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இயேசுவே, காலவரையில் உம்மை நம்பி வந்து நிற்கும். நீ நம்பிக்கை உரியவர், நீ நம்பத்தக்கவர். பலனையும் சௌபாக்கியத்தையும் கிருபையும் உண்டு பண்ணுகிறவர். இந்த காலவரையில் தேடுகிற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நீ பதில் செய்ய போவதற்கு நன்றி. அவங்க கரங்களை உறுதிப்படுத்த போவதற்கு நன்றி. இன்னைக்கு அநேக கால் தள்ளாடி போயிட்டது, இருதயம் சோர்ந்து போயிட்டு இனி எனக்கு ஒரு வாழ்வு உண்டாகுமா என்பது கேள்விக்குறியா இருக்கு. இல்லை, கர்த்தர் வழி செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்று இருக்கிற இடத்துல முழு இருதயத்தோடு இயேசுவே, நான் உண்மை முழு மனதோடு கூட நேசிக்கிறேன், நான் உண்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்வோம். உங்களுடைய பிரசனத்தை உணர முடியும். தீமைகள் சேதங்கள் சேராதபடி நம்மளை காத்து நடத்துவார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில கொண்டு வருவார். அற்புதமான வாழ்வை தருவார். இன்னைக்கு நீ செய்ய போவதற்கு நன்றிப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா? கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ மக்களே, இன்றைக்கு நான் வேத புஸ்தகத்தை திருப்பி கொண்டிருக்கும் பொழுது சங்கீதத்தில் 119 சங்கீதம் 81, 82, 83 வசனங்களை ஆவியானவர் காண்பித்து கொடுத்தார். அந்த ஒவ்வொரு வார்த்தை படிக்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன், அதுபோல இன்னைக்கு தேவ பிள்ளைகள், இன்னைக்கு அநேகர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் அப்படியே காமிச்சு கொடுத்தது. கர்த்தர் சொன்னார், நான் உங்களை வழி நடத்துவேன். ஆகவேதான் இந்த வார்த்தை எடுத்து உங்க முன்பதாக நிற்கிறேன். இந்த 81ஆம் வசனம் மாத்திரம் இன்னைக்கு பார்க்க போறோம். வர்ற நாட்களில் மற்ற வசனங்களை ஒன்றின் பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம். இந்த 119ஆம் சங்கீதம் 81ஆம் வசனம், உம்முடைய இரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. சங்கீதக்காரர் சொல்றாரு, அப்பா உங்க இரட்சிப்பு வேணும், என் ஆத்துமா தவிக்குது.
the desperation for God's salvation. ஒரு மனுஷன் கடவுளை அறிஞ்சு வர்றதுக்கு பேரும் ரட்சிப்பு, மீட்கப்பட்டு வர்றதுக்கும். இன்னொன்று, இந்த ரட்சிப்புன்ற பதம் இங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவன் இல்லையா, கடவுளை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போ என்ன நடக்குது? சில நெருக்கங்கள், சில போராட்டங்கள், சில அவமானங்கள் அவனை மேற்கொள்ளுது. இப்போ இந்த மனுஷன் கதறான், எனக்கு ரட்சிப்பு உண்டா? நான் இதிலிருந்து மீட்கப்படுவனா, காக்கப்படுவனா, வெளியில வருவனா? அதுதான் இந்த டெஸ்பரேஷன் ஃபார் காட்ஸ் சால்வேஷன். அநேக அவங்க குடும்ப ஜீவியத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சமாதானம் இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை பாருங்க. பிள்ளைகள் பெற்றோரை வேணான்றாங்க. அதே போல கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது அடுத்த எக்ஸ்ட்ரீம். இன்னும் சில பேருடைய வாழ்க்கை ஏமாற்றப்பட்டிருக்கு. இந்த கணவன் நல்லபடி நம்மளை நடத்துவாருன்னு சொல்லிட்டு நம்பி வராங்க, துரோகம் செஞ்சிடறாங்க. அது 2 பகுதியிலுமே நடக்குது இப்படிப்பட்ட நிலை. இதே போல் இன்னும் அவங்களுடைய பிஸ்னஸில் இருக்கிற ஒரு பெரிய தொய்வு, வேலையில் இருக்கிற பலவிதமான போராட்டம், சரீரத்தில் இருக்கிற இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த காரியம் அப்படியே ஒத்து போகுது பாருங்க. நான் எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும்? சில பேர் அப்படியே பெருமூச்சு விடுறாங்க. எப்போதான் இந்த போராட்டத்திலிருந்து வெளியில் வருவேன்? எப்போ இந்த வியாதியிலிருந்து வெளியில் வருவேன்? எப்போ இந்த கடல் பிரச்சனையிலிருந்து வருவேன்? எப்போ இந்த குழப்பத்திலிருந்து? என் குடும்பத்தில் சமாதானம் வராதா? என் குடும்பம் வாழாதா? எங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா? நாங்கள் சேர்ந்து குடும்பத்தை கட்ட முடியாதா? வேதத்தில் இப்படிதான் ஒரு அருமையான பெண், அன்னாள் என்ற ஒரு பெண், அவங்க கணவனுக்கு அவங்க தான் மனைவி. இவங்களுக்கு பிள்ளை இல்லைன்ற ஒரு காரணத்திற்காக அவர் 2வது திருமணம் செய்கிறார். அங்கே பிள்ளை வந்துருச்சு. ஆனால் அந்த அம்மாவுக்கு வேதனை எப்படின்னா, சிஸ்டரே கிண்டல் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய அவமானம். கணவன் நல்லா நேசிக்கிறாரு, ஆனால் என்னன்னா இந்த பெரிய அவமானம், இந்த ஒரு பெரிய காரியம் ஒரு தொய்வாக இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் கடவுளே அந்த கற்பத்தை அடைச்சி வச்சிருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? நீ என்ன தேடி வா, நீ என்ன தேடி வா, நான் தான் உனக்கு வழின்றதை நீ அறியணும், அதை ஒப்புக்கொள்ளணும். நீ என்கிட்ட வந்து கேளு. ஒரு நாள் இந்த அண்ணால் என்ன செய்கிறா? எப்போ பார்த்தாலும் அழுக, புலம்பல், சோர்வு, மனதில் கிளேசம். இதை நீங்களாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அது உங்களுக்கு சுகவீனத்தை கொடுக்கும், அது உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றாது. நீங்கள் இவ்வளோ வேதனைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த வேதனைக்கு சொரணம் இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்கள் வேதனையை கர்த்தர்கிட்ட வந்து சொல்லுங்க. இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன்னு சொல்லிட்டு. இந்த அண்ணால் அப்படி தான் ஒரு நாள் தீர்மானம் பண்ணான். அழுது அழுது தூக்கம் போனது, பலவீனம், சோர்வு, இதுதான் மிஞ்சிச்சு, வேற ஒன்றும் வரல. ஒரு நாள் அறிவு வருது. தேவ சமூகத்தில் போய் கர்த்தர்கிட்ட நான் பேச போகிறேன். கர்த்தர்கிட்ட பேசுகிறான், ஆவில நிரம்பி. இந்த ஏலி அதை பார்த்துட்டு இவ குடிச்சு வெறிச்சிருக்கான்னு நினைக்கா. இருதயத்திலிருந்து தேவ சமூகத்தில் ஊற்றினான். அவன் வாழ்க்கையில் நன்மை வந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை வேணும்னா தேவ சமூகத்தில் வந்து சொல்லுங்க. நீங்கள் யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா? யாராவது என்னை விசாரிப்பாங்களா? அவர் சொல்கிறார், நான் உன்னை விசாரிக்கிறபடினாலே உன் கவலைகள் எல்லாம் என்னிடத்துல வைங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? இந்த 81ஆம் வசனத்தை நான் பார்த்தோன்னே
நான் என்ன உணர்ந்து பார்த்தேன். சில நாட்களுக்கு முன்னதாக என் ஆத்மா தவிச்சது. எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமா, அந்த காரியத்திலிருந்து மேலே வருவேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்வு உண்டாகும், சூழ்நிலை மாறுமா? கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க உள்ளம் தவிக்குது, அதுக்கு கர்த்தர் தான் பதில். அவர் தான் செய்வார். நீங்கள் ஒன்றுத்துக்கு கவலைப்படாதீங்க. உங்கள் பாரங்கள் எல்லாம் அப்பாவின் சமூகத்தில் வைங்க, அவர் பதில் கொடுப்பார். அப்பா பிதாவே, இன்னைக்கு இந்த கால வேலையில் தேவன் உமது சமூகத்தில் வந்து, ஐயோ எனக்கு இதில் விடுதலை வேணுமே, எனக்கு சுகம் வேணுமே, ஒரு மாறுதல் உண்டாகணுமே. அப்பா இன்னைக்கு இந்த ஏக்கத்தோடு கூட அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்துக்கு நீர் பதில் செய்ய போவதற்கு நன்றி. இந்த தவிக்கிற உள்ளத்திற்கு அப்பா நீங்க விடுதலை கொடுக்க போவதற்கு நன்றி. இந்த ஸ்பிரிச்சுவல் டெஸ்பரேஷன், அதுல அந்த தவிப்புல நீ தாகத்தை தீர்க்க போவதற்கு நன்றி. நீ கிருபை செய்ய போவதற்கு நன்றி. அன்னைக்கு அன்னாளுக்கு ஒரு வாழ்வு உண்டானது, மனமகிழ்ச்சி உண்டானது, கிருபை செய்தி தேவனை அந்த தடையை நீக்குனி. இன்றைக்கு தேவனை பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிருக்கிற அந்த தடைகளை நீக்குங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். சந்தோஷத்தோடு இந்த நாளை கொண்டாடுங்க. காட் பிளஸ் யூ. தயவு செய்து இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 பேருக்காவது அனுப்புங்க. ஆவியானவர் சொல்கிறார், உங்கள் நண்பர்கள் சில பேர் இதே போல் போராட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த வார்த்தை அவர்களை சுகப்படுத்தும், பலப்படுத்தும், சகாயம் பண்ணும். காட் பிளஸ் யூ.